ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. நான் மாஸ்டர் QLA 3F சிங்கப்பூர் 4D உடைய ஒரு சிம்பிள் மெத்தட் இந்த ட்ராவுக்கு நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி புதன்கிழமை 17/1/2024 நம்ம கெஸ்ஸிங் கொண்டு வந்திருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு, செகண்ட், தேர்டை தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம். அதுக்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரே மாதிரி சீரியல்ஸ் இருக்கும்போது நம்ம வந்து அதை எடுத்தோம்னா நம்மளுக்கு வந்து மேக்ஸிமம் நல்ல டச்சஸ் கிடைக்கும் நண்பா. அதனால தான் நம்ம இன்றைக்கி இந்த 17ஆம் தேதிக்கு நம்மளுடைய போன சண்டே, அதாவது ஞாயிற்றுக்கிழமை 14/1/2024 ரிசல்ட்டை கொண்டு வந்திருக்கோம். ஸோ இந்த ட்ராவுக்கு நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இதே மெத்தடில் நம்ம வந்து இதுக்கு முந்தின ட்ரா போட்டிருந்தோம், அதாவது 13ஆம் தேதி போட்டிருந்தோம். ஸோ அந்த மெத்தடை நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த ட்ராவுடைய கெஸ்ஸிங் என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஒருவேளை கெஸ்ஸிங் எதுவும் உங்களுக்கு பிடிபட்டுனா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது, சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம கெஸ்ஸிங் போடாட்டாலுமே சிங்கப்பூர் 4Dக்கு சரி, டோட்டோக்கும் சரி நம்ம நம்பர் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஏற்கனவே சொன்னது போல் நம்ம 13ஆம் தேதி கெஸ்ஸிங் என்ன கொடுத்தோம் அப்படிங்கிறத பார்த்துருவோம். இப்போ நம்ம 13ஆம் தேதி கெஸ்ஸிங்குள்ளே போகிறோம் நண்பா. ஸோ 13ஆம் தேதி நம்ம வந்து சனிக்கிழமை கெஸ்ஸிங் கொடுத்துருந்தோம். சனிக்கிழமை நம்ம வந்து 4Dக்கான கெஸ்ஸிங் கொடுத்துருந்தோம். இந்த கெஸ்ஸிங்கை வந்து நம்ம வந்து புதன்கிழமை ரிசல்ட்டை வச்சு நம்ம எடுத்துருந்தோம். ஸோ புதன்கிழமை ஃபஸ்ட்டு, செகண்ட், தேர்டு, அதோட நம்ம வந்து சார்ட்டர் கன்சலேஷன் சொல்லிட்டு இப்படி நம்ம வந்து ஃபுல் ப்ரைஸுமே நம்ம எடுத்துருந்தோம் புதன்கிழமைக்கு. ஸோ புதன்கிழமை நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு ப்ரைஸை தவிர மற்றபடி செகண்ட், தேர்டும் ஒரே மாதிரியான நம்பர்ஸ் கிடச்சிருந்துச்சு நண்பா. அதாவது 194ங்கிற அந்த நம்பர்ஸ் கிடச்சிருந்துச்சு. அதை வச்சு தான் நம்மளுக்கு 2 நம்பர்ஸுமே வந்துருந்தது. அதனால சேம் நம்பர்ஸாக இருக்கிறதுனால இதிலேருந்து நம்ம பெயர்ஸை எடுத்து நம்ம ரோல் பண்ணோம். அதை தான் நமக்கு கொடுத்துருந்தோம். அந்த விதத்தில் இந்த இடத்துல கிடச்ச வின்னிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வின்னிங் நம்பர்ஸு 4971, அதோட 4914 சொல்லிட்டு நம்மளுக்கு வின்னிங் கிடச்சிருந்துச்சு. ஸோ நம்மளுக்கு 2 நம்பர்ஸ் வின்னிங் கிடச்சிருந்துச்சு நண்பா. ஸோ அதை நான் காட்டிடுறேன். இந்த கெஸ்ஸிங்கில் நம்ம தனியாக பிரித்து எடுக்கும்போது நம்மளுக்கு செகண்ட், தேர்டு மட்டும் இல்லை, மற்றபடி இன்னும் 2 நம்பர்ஸ் வந்து எக்ஸ்ட்ராவாக கிடச்சிருந்துச்சு. அது வந்து நம்மளுடைய சார்ட்டர் மற்றும் கன்சலேஷன்லேருந்து கிடச்சிருந்துச்சு. அப்படி கிடச்ச நம்பர்ஸை நம்ம G1, G2ன்னு சொல்லிட்டு பிரித்தோம். ஸோ G1 பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து 194 பிரிக்கும்போது நம்மளுக்கு வந்து இத்தனை பெயர்ஸ் கிடச்சிருந்தது. மொத்தமாக நம்மளுக்கு வந்து 10 நம்பர்ஸ் கிடைக்கும். இதை நம்ம ரோலில் எடுத்தோம்னா நம்மளுக்கு வின்னிங் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். ஆனால் எத்தனை நண்பர்கள் எடுத்தாங்க அப்படின்னு நம்மளுக்கு தெரியலை. இது 13ஆம் தேதி போட்டது. அதே மாதிரி 13ஆம் தேதியே நம்மளுக்கு ஒரே மாதிரி 2 நம்பர்ஸ் கிடச்சிருந்துச்சு நண்பா. இந்த 2 நம்பர்ஸையும் நம்ம சுற்றும்போது நம்மளுக்கு இதுக்குள்ளே இருந்தே நம்மளுக்கு நம்பர்ஸ் கிடச்சிருந்துச்சி. ஸோ இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஒரு நல்ல வின்னிங் தான். இதில் கிடச்ச நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது 2ஐயும் நம்ம வந்து சேர்க்கும்போது நம்மளுக்கு இதில் கிடச்ச நம்பர் வின்னிங் நம்பரை பொறுத்த வரைக்கும் 6587 அப்படிங்கிற ஒரு நம்பர் கிடச்சிருந்துச்சு நண்பா. அதே மாதிரி 65 இல்லை 8547. ஸோ இதில் பெய்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இதில் கிடச்ச பெய்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதிலேருந்து இந்த ஃபஸ்ட்டில் உள்ள நம்பர்ஸ்லேருந்தே அதிகப்படியாக கிடச்சிருந்துச்சு நண்பா. அதுக்கடுத்து இதுலேருந்து ஒரு நம்பர். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து நம்மளுக்கு ஒரு நம்பர். இப்போது இந்த ரிசல்ட்டு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்த்தலாம். ஸோ இதுதான் நம்மளுடைய அந்த 13ஆம் தேதி ரிசல்ட் நண்பா. இதுதான் 13ஆம் தேதி வந்த ரிசல்ட்டு. ஸோ நம்ம கையில் இருந்தது 149ங்கிற மெத்தட். இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட் ப்ரைஸில் கிடைக்கல, செகண்ட் ப்ரைஸ்லையும் கிடைக்கல, தேர்ட் ப்ரைஸ்லையும் கிடைக்கல. அதுக்கடுத்தது நம்ம வந்து சார்ட்டர் கன்சலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு 2 நம்பர்ஸை எடுப்போம். இதில் பார்த்தீங்கன்னா 035 நம்மளுடைய அந்த நம்பர் இல்லை. அதே மாதிரி இங்கே 2514ங்கிறதும் கிடையாது. அதுக்கடுத்து 31 கிடையாது. அப்புறமே 2691 இந்த மெத்தடும் கிடையாது. அதுக்கடுத்து 3687 இது நம்மளுடைய அந்த நம்பரில் இருந்தது நண்பா. 3687. அப்புறம் வந்து 49114 இந்த நம்பரும் நம்மளுடைய அந்த ஃபஸ்ட் நம்பர்லேருந்து எடுத்தது தான். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 4971 நம்மளுடைய நம்பர்லேருந்து எடுத்தது தான். ஸோ இதில் ஒரே மாதிரியாக இந்த 2 நம்பர்ஸும் நம்மளுக்கு கிடச்சிருந்தது. இது நம்ம வந்து 13ஆம் தேதி ரிசல்ட்டை போட்டுக்கிட்டு இருக்கிறோம். ஏன்னா நம்ம 13ஆம் தேதி கெஸ்ஸிங் கொடுத்துருந்தோம்ல. ஸோ அதுலேருந்து கிடச்ச நம்பர் தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி 52ங்கிறது இது கிடையாது. 65 இது நம்மளுக்கு கிடச்சது தான். 854 இது நம்மளுடைய வின்னிங்குள்ள நம்பர் தான் நண்பா. அதுக்கடுத்து 173 இது நம்மளுக்கு இல்லை. 1926ம் கிடையாது. 3697 இல்லை. அதேமாதிரி 2697 கிடையாது. இதுவும் கிடையாது. 5316 இதுவும் கிடையாது.
இது இல்லை, இது இல்லை. 876 இல்லை, இதுவும் கிடையாது. நம்மளுக்கு வந்து 13ஆந்தேதி கெஸ்ஸிங், அதாவது நம்ம கொடுத்த இந்த 13ஆந்தேதி கெஸ்ஸிங் இருக்குல்ல, இந்த 13ஆந்தேதி கெஸ்ஸிங்கில் வந்து நம்மளுக்கு கிடைச்ச வின்னிங் நம்பர்ஸ்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு கிடைச்ச வின்னிங் நம்பர்ஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து 36, 87, 49, 14, அதேமாதிரி 49, 71, 65, 87, 85, 47 இப்படி நம்மளுக்கு 5 நம்பர்ஸ் கிடச்சிருந்துச்சு நண்பா. இது நம்மளுடைய 13/1/2024 கெஸ்ஸிங் அண்டு வின்னிங் நம்பர். ஸோ நம்ம 13ஆந்தேதி கெஸ்ஸிங்கில் நல்ல வின்னிங் நம்பர் கிடச்சிருந்துச்சு நண்பா. இந்த மெத்தடை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இது வந்து பாஸ் ஆகிருக்கு. ஸோ சேம் ஃபார்மேட் தான் இந்த ட்ராவலையும் நம்ம கையில் எடுக்க போகிறோம். ஏன்னா ஒரே மாதிரியான நம்பர்ஸ் வரும்போது நம்மளுக்கு வந்து வின்னிங் எடுக்கிறதுக்கு அதிகப்படியாக சான்சஸ் கிடைக்கும். அதுதான் நம்ம இந்த ட்ராவலுக்கு சொல்லக்கூடிய விஷயம். ஸோ அதனால தான் நம்ம எல்லாத்தையுமே உங்கள்கிட்ட காட்டியிருக்கோம், போன ட்ரா போட்டது அப்படி சொல்லிட்டு. இப்போது இதே மெத்தடு நம்மளுக்கு வந்து நம்மளுடைய புதன்கிழமை, இந்த புதன்கிழமைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இந்த புதன்கிழமைக்கு நம்மளுக்கு கடைசியாக வந்து ஞாயிற்றுக்கிழமை ரிசல்ட் தான் எடுத்திருக்கோம். ஞாயிற்றுக்கிழமை 14/1/2024 வந்தது. இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு, செகண்ட், தேர்டு அப்படியே எப்படி சொல்கிறது, மூணுமே ஒரே மாதிரியான நம்பர் நம்பரா. மூணுமே நம்ம எப்படி நம்ம வந்து 13ஆந்தேதி பார்த்தோமோ அதே மாதிரியே இந்த ட்ராவலே நம்மளுக்கு மூணுமே ஒரே மாதிரி நண்பா. அது என்ன ஒரே மாதிரின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கெஸ் பண்ணுறவங்களுக்கு தெரியும். ஸோ கெஸ் பண்ணால் பார்க்குறவங்களுக்கு வந்து அது வந்து புரியாது நான் என்ன சொல்கிறேன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி நண்பர்களுக்காக தான் நம்ம சொல்கிறது. ஒருவேளை கெஸ்ஸிங் எதுவும் பிடிபட்டுன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது, சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறது. ஏன்னா நம்ம வந்து கெஸ்ஸிங் போடாட்டாலுமே நம்ம ப்ரெடிக்ஷன் நம்பர் கொடுத்துருக்குறோம். எவரி ட்ராவுக்கும் சரி, 4Dயாக இருந்தாலும் சரி, டோட்டோவாக இருந்தாலும் சரி. ஸோ உங்களுக்கு வேணால் நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ இதில் என்ன ஒரே மாதிரியான நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் இருக்கிற இந்த 7, 8, 6 ஒரே மாதிரியான நம்பர். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா செகண்ட் ப்ரைஸ்லையும் நம்மளுக்கு வந்து 7, 8, 6 இருக்குது. அதேமாதிரி தேர்ட் ப்ரைஸ்லையுமே நம்மளுக்கு 7, 8, 6 இருக்குது நண்பா. ஸோ இந்த இடத்துல கிடச்சிருக்க குழு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 786 VS. இதிலேருந்து பிரிகிற நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் 2, இதில் 1, இதில் 9. இதை மூணையும் அப்படியே பேர்ஸ் போட்டோம்னா நம்மளுக்கு வந்து 912. ஸோ இந்த 2 தான் நண்பா இந்த ட்ராவுக்கான கீ நம்பர். நம்மளுடைய இந்த புதன்கிழமைக்கான கீ நம்பர் இதுதான். இந்த ட்ராவுக்கான நம்மளுடைய டச் 4D. இந்த ட்ராவுக்கான டச் 4D இதில் தான் நண்பா இருக்குது. இதை நம்ம எப்படி எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நைன் 1 2 6 7 8 6 6. ஸோ இந்த 7 8 6 பொறுத்த வரைக்கும் இது வந்து நம்மளுக்கு டபுளில் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கும். ஏன்னா சிங்கிள் தானே இங்கே ஏறி இருக்குது, 7 8 6 தான் இங்கே ஏறி இருக்குது. ஸோ டபுளுக்கான சான்சஸாக நம்ம இதை பயன்படுத்திக்கலாம். இதை வந்து நம்ம டபுளாகவும் பயன்படுத்தலாம், சிங்கிளாகவும் பயன்படுத்தலாம். ஸோ இந்த இதை பொறுத்த வரைக்கும் சிங்கிள் ஆர் டபுள். ஸோ இந்த ட்ராவுக்கான கீ நம்பர் இது தான் நண்பா, 912. ஸோ ரிசல்ட்டுக்கு அப்புறம் பார்ப்போம் இந்த 912 எந்த அளவுக்கு நம்மளுக்கு வின்னிங்கை கொடுக்குன்னு சொல்லிட்டு. ரொம்ப சிம்பிளாக தான் கெஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மெத்தடை போடணும்னா அதுக்கு முன்னாடி நம்ம இதே மாதிரியான ஒரு மெத்தட் போட்டிருந்தோம். ஸோ அதை எக்ஸாம்பிளாக காட்டணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த மெத்தடை நம்மளுக்கு காட்டிட்டு இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங்கே கொண்டு வந்திருக்கோம். ஒருவேளை இந்த ஸ்கிப் பண்ணிட்டு வந்து பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக நான் என்ன சொன்னதே புரிஞ்சிருக்காது. ஸோ 4D வின் பண்ணுறது ஈஸி கிடையாது நண்பா, கொஞ்சம் கஷ்டப்படணும். அதே மாதிரி வந்து ரிசல்ட்டை ஒன்று நம்ம வந்து கவுண்ட் பண்ணிக்கிட்டே வரணும். அப்படி வந்தால் மட்டும்தான் நம்மளால் ஓரளவுக்காவது கெஸ்ஸிங் நம்பர்ஸை எடுக்க முடியும். ஸோ அப்படி தான் இந்த ட்ராவுக்கு நம்ம எடுத்திருக்கோம். ஸோ ரிசல்ட்டுக்கு அப்புறம் பார்ப்போம் இந்த கெஸ்ஸிங் எந்த அளவுக்கு நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுன்னு. பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட கெஸ்ஸிங் எல்லாமே ரிசல்ட் வச்சு தான் நண்பா இருப்போம், தனிப்பட்டு எதுவுமே கொண்டு வரதில்லை. Thanks for watching.